ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்னைக்கு ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் இதை பட்டன் முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு செய்ய மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு எடுத்துக்க போகிறேன், அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு சரியாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் கரைஞ்சி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், பட்டர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்து வர அளவுக்கு கிளறினாலே போதும். மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் தான் இருக்குது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியே சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களால் ரொம்ப பிசைய முடியல, மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. உங்களுக்கு ரிங் முறுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காவோ தின்னாவோ தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு சுற்றி விடுங்க. சுற்றிட்டு அந்த கார்னரை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பிரியாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் அதிக அளவு மாவு எடுத்தீங்க அப்படின்னா எப்படி சுற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் நிறைய மாவு எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும் பொழுது நம்ம லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு 2 கையிலையும் சேர்த்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இப்படி தேய்க்கும் பொழுது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். முறுக்கு இந்த மாதிரி சுற்ற ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், எப்பவும் போல் ஒரு விரலில் சுற்றி சுற்றி நம்ம முறுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்படி செய்யும் பொழுது ஒரு சமயத்தில் நம்ம ஒரு 10 முறுக்கு அளவுக்கு ஒரே நேரத்தில் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா முறுக்கையும் நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கு இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் விடுங்க. மொத்தமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா முறுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். முறுக்கு சேர்த்து 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம்.
2 சைடு செவந்து இந்த மாதிரி நல்லா நுர அடங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முறுக்கை எடுத்துடலாம். நார்மல் முறுக்கு மாதிரி இது சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்த பேட்சையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா முறுக்கையும் நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு முறுக்கு எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.